தஞ்சாவூரில் எச்சில் துப்பியதை தட்டி கேட்டவரை மதுபோதையில் இருந்த இளநீர் வியாபாரி அரிவாளால் கையை துண்டாக வெட்டிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. பேருந்து நிறுத்தத்தில் ஏற்பட்ட சிறு தகராறில் மணிக்கட்டு துண்டானதன் பின்னணி என்ன? போதை ஆசாமி வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பொது இடத்தில் எச்சில் துப்பிய போது அருகில் இருந்தவர் மீது பட்டதால் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாய் தகராறில் இளநீர் சீவ பயன்படுத்தப்படும் அரிவாளால் வெட்டியதில் அப்பாவியின் கை பறிபோயிருக்கிறது. இரத்தத்தை உறைய வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவாரூர் மாவட்டம் கீரங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 58 வயதான அந்தோணி. இவர் பிரசவத்திற்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது மருமகளை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். மருமகளை பார்த்த பின்பு புதன்கிழமை இரவு 10 மணியளவில் தனது உறவினர் அறிவழகன் என்பவரோடு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது உமா மகேஸ்வரபுரம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் மது போதையில் வந்துள்ளார். இளநீர் வியாபாரி என்பதால் அவர் தனது இடுப்பிலேயே கூர்மையான அரிவாளை சுருகி வைத்திருந்தார். மது போதையில் இருந்த மோகன் வெற்றிலை பாக்கு போட்டு எச்சிலை துப்பிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து அவர் எச்சில் துப்பியதால் அங்கு அமர்ந்திருந்த அந்தோணி மற்றும் அறிவழகன் மீது பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்தோணி ஏன் எச்சில் துப்பினாய் என்று கேட்டுள்ளார். இளநீர் வியாபாரி மது போதையில் இருந்ததால் ஏக வசனம் பேசி வம்பிழுத்துள்ளார். தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த இளநீர் வியாபாரி இடுப்பில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து அந்தோணியை நோக்கி வீசியுள்ளார். உடனே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கை வைத்து அந்தோணி தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் போதை ஆசாமி இளநீர் வெட்ட பயன்படுத்தப்படும் கூர்மையான அரிவாளால் ஓங்கி வெட்டியதில் அந்தோணியின் கைமணிக்கட்டு துண்டாகி தரையில் விழுந்துள்ளது. இதில் வலியால் அந்தோணி கதறி துடித்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அருகிலிருந்தவர்கள் ஓடி வந்து அவரை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். துண்டிக்கப்பட்ட மணிக்கட்டையும் எடுத்துக்கொண்டு ஓடினர். கும்பகோணம் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இருந்தபோதும் கை துண்டிக்கப்பட்ட நீண்ட நேரமானதால் கையை மீண்டும் இணைக்க முடியாமல் போனதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கும்பகோணம் மற்றும் தஞ்சை மருத்துவமனைகளில் துண்டிக்கப்பட்ட கையை மீண்டும் இணைக்கும் அளவிற்கு போதிய மருத்துவ தொழில்நுட்பம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அந்தோணி தனது கையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதனிடையே மதுபோதையில் இருந்த இளநீர் வியாபாரியை பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேருந்து நிறுத்தத்தில் எச்சில் துப்பியதில் ஏற்பட்ட சிறு தகராறில் போதை ஆசாமி அரிவாளால் வெட்டியதில் அப்பாவி நபரின் கைமடிக்கட்டு துண்டான சம்பவம் கும்பகோணத்தில் கதிகலங்கச் செய்திருக்கிறது.